بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن من أشراط الساعة أن يرفع العلم، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏக அல்லாஹ்வுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம்முடைய உபதேசங்களை கேட்கக்கூடிய அனைத்து நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பரக்கத்து பொருந்தி இந்த ஜும்ஆவுடைய பேரருளால் அல்லாஹ் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைத்திடுவானாக. பலா முசீபத்துக்கள் ஆபத்துக்களை விட்டும் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் பாதுகாத்திடுவானாக. மருத்துவமனைகள், மருந்து மாத்திரைகள், கொடிய வியாதிகளிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சமூகத்தையும் சந்ததியும் பாதுகாத்திடுவானாக என்று சிறிய துஆவோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான இஸ்லாமிய சொந்தங்களே, அன்பர்களே, சான்றோர்களே, பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். உலகத்தை படைத்து உலகத்திற்குன்னே தனி ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான். அதை அழிப்பதற்காக வேண்டி வைத்திருக்கிறான். உலகத்தை ஏன் இறைவன் படைக்க வேண்டும்? உலகம் இல்லை என்றால் இறைவன் ஒருவன் உண்டு என்பதை அறியாமல் போய்விட முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா உலகத்தை படைத்தான். உலகத்தில் மனிதர் என்ற மாண்புமிக்க மனிதர்களை, மேன்மக்களை படைத்திருக்கிறான். அந்த மனிதர்கள் இறைவனை வணங்க வேண்டும், இறைவனிடத்திலே கையேந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த மனிதனுக்கு தேவையான நீர், நிலம், காற்று எல்லாத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் எல்லா விதமான சகல வசதிகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறான். மனிதன் படைக்கப்படுவதற்கு ஒரு நோக்கம், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இறைவனை வணங்குவதற்கு மட்டுமே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு உலகம் தேவைப்பட்டது, உலகத்தில் மனிதர்கள் தேவைப்பட்டார்கள். அதே சமயத்தில் இறைவனுடைய ஒரு மாபெரும் சக்தி, அவன் மட்டும்தான் நீடித்து நிற்கக்கூடியவன். உலகத்தில் வந்திருக்கிற அனைத்து படைப்புகளும் என்றா ஒரு நாள் அது அழியத்தான் போகிறது என்பதை அல்லாஹ் ஊர்ஜிதப்படுத்துவதற்கு உலகத்தினுடைய அழிவு நாளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதைதான் நாம் இஸ்லாத்தில் சொல்லுவோம், கியாமத்துடைய நாள், உலகம் அழியக்கூடிய அந்த நாள். உலகம் அழியப்பட வேண்டும். உலகம் அழியப்பட்டதான் கடைசியில் யாரும் இல்லாத ஒரு நிலையில் இறைவன் மாத்திரமே இருப்பான். அவன்தான் வல்லமை படைத்தவன், ஆற்றல் படைத்தவன், அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற ஒரு கருத்தை அல்லாஹ் நிறுத்துவதற்காக வேண்டியே அல்லாஹ் உலகத்தை படைத்து அதை அழிக்கவும் முற்படுகிறான். குர்ஆனிலே சொல்லுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான், உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அழிந்து போகிவிடும், இறைவனை தவிர. அல்லாஹ் மட்டுமே நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய தன்மை கொண்டவன். அதனாலதான் அவன் இறைவன் கடவுளாக இருந்து கொண்டிருக்கிறான்.
அப்பேற்பட்ட இறைவன் உலகத்தை அழிப்பது என்பது உண்மை. அந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னதாக சில அறிகுறிகளை, அடையாள சின்னங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். என்ன அடையாளம்? அடையாளம் என்று பார்க்கிற பொழுது ரெண்டு வகையாக பிரிக்க முடியும். ஒன்று சின்ன சின்ன அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள். மற்றொன்று பெரிய பெரிய அடையாளங்கள். சின்ன சின்ன அடையாளங்கள் சமீபத்து நம்முடைய காலத்திலே நாம் பார்க்கக்கூடிய பல அடையாளங்கள் இருக்கிறது. சிலரை மாத்திரம் இங்கே நான் நினைவூட்டுகிறோம். பெண்களுடைய ஆடை கலாச்சாரம், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக சுற்றக்கூடிய பெண்கள் என்பது இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு அடையாளமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய பெண்களிடத்தில் ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்கிறது? ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? பெண்களை எங்கேயும் பார்க்க முடியாது. விளம்பர போட்டோக்கள் கூட பெண்கள் இருக்க மாட்டார்கள். ஆண்களை கண்டால் ஓடி ஒளிந்து வாழக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு காலங்கள் மாறி போய் பெண்கள் வந்தால் ஆண்கள் தான் ஓரமாக ஒதுங்கி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. உலகளாவிய ஒரு பார்வையில் பார்த்தால் இந்தியாவை தவிர மேலைய நாடுகளில் பெண்களுடைய அந்த ஆடையினுடைய கல்ச்சர், கலாச்சாரம் மிக மிக சீர்கட்டிருக்கிறது. மற்ற நாடுகளை கவனித்து பார்த்தால் இந்தியா ஓரளவு பரவாயில்லை. இருப்பினும் இந்தியாவிற்குள்ளேயே பல மாநிலங்களை கவனித்து பார்க்கிற பொழுது தமிழ்நாடு பரவாயில்லை. தமிழ்நாடை தாண்டி மற்ற அதர் ஸ்டேட்டுகளுக்கு போனால், குறிப்பாக வடமாநில சைடு போனால் ஆடை இருந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இணங்க அவருடைய வாழ்க்கையினுடைய ஆடையின் கலாச்சாரம் அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அடையாளங்கள் சொல்லுவார்கள். அதில் ஒன்று இது. அடுத்து குடிசைகள் எல்லாம் கோபுரமாக ஆகும் என்பது உலகத்தினுடைய அழிக்கப்படுவதனுடைய அடையாளங்கள் என்றார்கள். உண்மைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், நீங்கள் இணை வைத்து விடுவீர்களோ என்பதை கண்டு நான் பயப்படவில்லை. என்னுடைய சமுதாயத்தை கண்டு நான் பயப்படுவது செல்வம் பெருகி போய் விடுமோ என்பதை தான் நான் பயப்படுகிறேன் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள். ஒரு காலத்தில் எங்கு பார்த்தாலும் பஞ்சம், பட்டணி, இருப்பதற்கு இடமில்லை. ஆனால் இன்றைய காலத்தில் அப்படி இருக்கவில்லை. ஓரளவு எல்லா நபர்களுக்கும் நிறைவான உணவு கிடைக்கிறது. நிறைவான ஆடம்பர வீடு வாசல்கள் எல்லாம் கியாமத் நாளுடைய அறிகுறிகளில் ஒன்று என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. அதுல ஒன்றுதான் மது பழக்கம், விபச்சாரம். இவைகளெல்லாம் இன்றைய காலத்தில் அரசனுடைய அங்கீகாரத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனையான விஷயம். ஒரு காலத்துல சாராயம் அல்லது கள்ளு குடிப்பாங்க. ஊருக்கு ஒதுக்கப்புறமாக தெரியாம யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே ஓடி ஒளிந்து யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் கொடுக்கக்கூடிய நிலை ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு அப்படி அல்ல. அரசாங்கத்தினுடைய முத்திரையோடு கடைகளில் விற்கப்பட்டு அது பல கோடிகளுக்கு மத்தியில் விற்கப்பட்டு அதை வாங்கி வந்து வீட்டிலே, பார்ல, ஹோட்டல்ல, பல இடங்களிலே, பப்ளிக் பிளேஸ்களெல்லாம் இப்படி மதுக்கள் விளையாடி கொண்டிருக்கிறது என்பது கியாமத் நாளுடைய அழிவுக்குரிய ஒரு அடையாளம் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லி காட்டுவார்கள், தகுதியற்றவர்கள் எல்லாம் பொறுப்பில் வந்து அமர்வார்கள். ஒரு மனிதர் ஒரு பொறுப்பை பெறுவதாக இருந்தால் அதை வழிநடத்துவதற்கு என்னென்ன தகுதி வேண்டுமோ எல்லா தகுதியும் இருந்தால்தான் அந்த பொறுப்பு அவரிடத்தில் கிடைக்க பெற வேண்டும். ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல. யாருக்கு எந்த பொறுப்பு என்பதெல்லாம் பார்ப்பதில்லை. இந்த பொறுப்பை இவர் செய்வாரா என்பதெல்லாம் பார்ப்பதில்லை. பதவியின் மோகம், பதவியினுடைய ஆசை, அவரை கிடைக்கிற பொறுப்புகள் எல்லாம் வாங்கிக் கொண்டு தானும் அந்த பொறுப்புகளை வைத்து சீர்பெறாமல் அடுத்தவர்களை சீராக்காமல் நாசப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்திலே வருவது உலகத்தினுடைய அழிவுக்கு அடையாளம் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய தொடர்ச்சியிலே இன்னொரு ஒரு செய்தி,
பெண்களுடைய எண்ணிக்கைகள் எல்லாம் குறைந்து போய் அதிகரித்துவிடும், ஆண்களுடைய எண்ணிக்கைகள் குறைந்துவிடும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் நாளுடைய நெருக்கத்தினுடைய அடையாளங்கள் இதுவும் ஒன்று. பெண்கள் எல்லாம் அதிகரித்து போய் விடுவார்களாம், ஆண்கள் எல்லாம் குறைந்து போய் விடுவார்களாம். அதனுடைய மதிப்பீட்டை வேறொரு ஹதீஸில் இப்படி பதிவு செய்யப்படும்: ஒரு ஆணுக்கு கீழே 50 பெண்கள் இருப்பார்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எந்த அளவிற்கு 50 மடங்கு அளவிற்கு பெண்கள் அதிகரித்து போய் விடுவார்கள், ஆண்கள் குறைந்து போகுவது கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று. அந்த வரிசையில் இதுவும் சொல்லுவார்கள்: தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லக்கூடிய சமுதாயம் உருவாகும். தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவார்கள். அது அமைப்பை சார்ந்தவர்கள், பல இயக்கங்களை சார்ந்தவர்கள், அல்லது பள்ளி நிர்வாகை சார்ந்தவர்கள், இது மாதிரி யார் யாரெல்லாம் தனக்கு அறிமுகம் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள மட்டும்தான் பேசுவார்கள், சலாம் சொல்வார்கள். அவர்களை தாண்டி ஒரு சாதாரண ஒரு முஸ்லிம் என்ற பார்வையில் அந்த பார்வை இருக்காது. இன்றைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. இவன் நம் இனத்தை சார்ந்தவனா, நாம் பயணிக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவனா, நாம் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையை சார்ந்தவனாக இருந்தால் மட்டுமே சலாம். முஸ்லிம் என்ற அடிப்படையில் இன்னைக்கு சலாம் என்ற நிலை மாறி போய்விட்டது. யாரை யாரு பார்த்தாலும் சலாம் சொல்வதில்லை. ஆனால் சலாத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லுவார்கள்: அஃஷகுஸ் சலாம், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். யாருக்கு? நீங்கள் உங்களை பற்றி தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாத்தை பரப்புங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இன்னைக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் கையை தூக்குகிறோம். தெரியாதவர்களை குறித்து எந்த விதமான ஒரு இழக்கிபார், ஒரு கவனிப்பே இல்லை. ஆனால் பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிம் என்ற அடையாளம் அவனிடத்தில் இருந்தால், அவன் ஒரு முஸ்லிம் என்ற ஒரு அடையாளத்தோடு வாழ்ந்தால் அவனை பார்த்து சலாம் சொல்ல வேண்டும். எந்த இடத்திலே சலாம் அதிகம் இல்லையோ, தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்கிறார்களோ, அது உலகத்தினுடைய அழிவின் அடையாளம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிறைய செய்திகள் சொல்லலாம். உலகத்தினுடைய அழிவுக்குண்டான அடையாளங்கள் இதுவும் ஒன்று. சொல்லுகிறார்கள், உலகம் அழியும், அழிவதற்கு அடையாளங்களில் ஒரு அடையாளம் 30 பொய்யர்கள் வருவார்களாம். 30 பொய்யர்கள் வருவார்களாம். எப்பேற்பட்ட பொய்யவர்கள்? குல்லுகும் யஸஅமு அன்னஹு நபிய்யுன், வரக்கூடிய எல்லா பொய்யர்களும் தான் ஒரு நபி என்று சொல்லுவார்களாம். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், வஅன காத்தமுன் நபிய்யீன், நானே கடைசி நபியாக இருக்கிறேன். லா நபிய்ய பஅதி, எனக்கு பிறகு எந்த நபியும் வரப்போகுவதில்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் தான் கடைசி நபி என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எந்த நபியும் வரப்போகுவதில்லை. ஆனாலும் கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் அவனவன் சொல்லிக் கொள்வான், நான் ஒரு நபி என்று, நான் ஒரு ரசூல் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் அவர்கள் ஹயாத்தில் இருக்கிற பொழுதே சில பேர்கள் சொன்னார்கள். முஸைலமத்துல் கத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் மதீனாவிற்கு போகக்கூடிய மனிதர்களை நோக்கி சொல்வானா, நீங்க மதீனாக்கெல்லாம் போகாதீங்க, இந்த ஊர்லயே இருங்க, இந்த ஊருக்கு நபி நான் தான் என்று வாதிடக்கூடியவன் தான் முஸைலமத்துல் கத்தாப். அங்கிருந்து தொடங்கி இந்த கியாமத் நாளுக்குள்ளே 30 பொய்யர்கள், நபி தான் ஒரு நபி என்று சொல்லக்கூடிய பொய்யர்கள் வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல ஒரு அடையாளம் இப்படி இருக்கிறது: இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅத்தி யுர்ஃபஉல் இல்ம், கியாமத் நாளுடைய அழிவுகளுடைய அடையாளங்களில் இதுவும் ஒன்று. இல்முகள் உயர்த்தப்படும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்மு என்பது நம்மை விட்டு உயர்த்தப்பட்டு விடும். உண்மைதான். இன்னைக்கு அறிவியலுக்கு பஞ்சம் இல்லை, புதிய புதிய நவீன கருவிகளை கண்டுபிடிப்பதற்கு பஞ்சம் இல்லை. அறிவியலும் மருத்துவத்திலும் தலை சிறந்து விளங்குகின்ற இந்த சமூகம் குர்ஆனை ஆய்வு செய்வதில் கொஞ்சம் கொஞ்சம் மங்கி போய் இருக்கிறது. ஹதீஸ்களை மரணம் செய்வதில் மங்கி போய் இருக்கிறது. ஒரு காலத்தில் சஹாபாக்களுடைய காலம், அதை தொடர்ந்து அடுத்தடுத்து உள்ளவர்களுடைய காலம், ஹதீசுகள். சாமானிய ஒரு மனிதர் ஹதீஸில் தேர்ச்சி பெற்ற பெரிய அறிவாளி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு போக தேவையில்லை. சாமானிய ஒரு மனிதர், அவரிடத்திலே ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் மனமனம் இருக்கும். சாதாரண ஒரு மனிதர், அவரிடத்திலே பல வரலாறுகள் கல்விலே
பதித்து வைத்திருப்பார், குர்ஆனுடைய வசனங்களை பதித்து வைத்திருப்பார். ஆனால் இன்னைக்கு இந்த கல்வி குறைந்து போய் உலகத்தினுடைய விஷயத்தில் சார்ந்திருக்கிற அந்த புதிய கண்டுபிடிப்புகள், நவீனமான உள்ள கருவிகள், அதை சார்ந்துண்டான அறிவியலுடைய அறிவுகள் எல்லாம் பெருகி போய்விட்டது. முதல்ல அல்லாஹ் அறிவு கொடுத்ததே, அதை ஆய்வு செய்வதே, குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்வதற்குத்தான் மற்றவைகள் தேவை. இன்னைக்கு அசல் மோசமாகி போய் அதை சுற்றி இருப்பதை நாம் உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். வேதனையான ஒரு செய்தி. சமீபத்தில் அரபு நாட்டில் ஒரு பேட்டியாளர் பேட்டி எடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய தாயாருடைய பெயர் என்ன அப்படின்னு கேள்வி. அந்த கேள்வியை கிட்டத்தட்ட 10 நபர்களுக்கு மேலாக அவர் தொடர்ந்து கேட்கிறார். அவர் கேட்பது அரபு நாட்டிலே, எந்த நாட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்களோ அந்த ஊரிலே கேட்கிறார். ரசூலுல்லாஹ் உடல் தாங்கி இருக்கிற அந்த பூமியிலே இந்த விஷயம் நடக்கிறது. பேசக்கூடிய மொழி அரபி மொழி, ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் வாழக்கூடிய பூமி, சஹாபாக்களை தாங்கியிருக்கிற புனித உடல் தாங்கியிருக்கிற பூமி. அந்த பூமியிலே கேட்ட கேள்விகளுக்கு 10க்கும் மேற்பட்ட நபர்கள், எப்பேற்பட்டவர்கள், வயதானவர்கள் அல்ல, எல்லோரும் வாலிபத்தை சார்ந்தவர்கள். யாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களை ஈன்றெடுத்த தாயாருடைய பெயர் தெரியவில்லை. அவருடைய தாயார் பெயர் ஆமினா. என்னென்னமோ சொல்கிறார்கள். ஹதீஜா என்கிறார்கள், ஃபாத்திமா என்கிறார்கள், ஆயிஷா என்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய தாயாருக்கும் வித்தியாசம் தெரியாமல் பலவிதமான பெயர்களை சொல்லப்படக்கூடிய சமுதாயமாக அரபு நாட்டினுடைய இளைஞர்களுடைய நிலையே இப்படி என்றால், இதே இந்த கல்வி எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படித்தான். நாம் குர்ஆனை தொட்டு அல்லது ஒரு சூறாவை தெரிந்து கொள்வதற்காக நாம் எடுத்த முயற்சி என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அங்கே நடக்கிறது, இங்கே நடக்கிறது, அது அப்புறம். சில நபர்கள் ஒரு காலம் இருந்தது, குர்ஆனை ஓத தெரியவில்லை என்றாலும் அதை குர்ஆனை ஓதி அதை அப்படியே காதால் கேட்பதற்கு ரெக்கார்டு செய்தி, அந்த ரெக்கார்டுடைய கேஸ்ட் அவங்க கடையிலேயோ வீடுகளிலேயோ போடுவார்கள். அவர்கள் ஓதவில்லை என்றாலும் கூட ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு யாசீன் ஓதுவதை காதால் கேட்டு அப்படியே மனனம் செய்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம். ஆனால் இன்றைக்கு நிலை எப்படி மாறி இருக்கிறது? அந்த நிலையும் போயிருச்சு, அந்த நிலையும் போயிருச்சு. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கியாமத்தினுடைய அறிகுறியில் ஒன்று இல்முகள் இல்முகள் உயர்த்தப்படும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல இதுவும் ஒரு அடையாளம், உலகத்தினுடைய அழிவினுடைய அடையாளம் இதுவும் ஒன்று. லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யதகாரபு ஸமான், காலங்கள் சுருங்கி மிக நெருக்கமாக ஆகிற வரை கியாமத் நாள் வராது என்கிறார்கள். அப்படி என்றால் என்ன விளக்கம்? காலங்கள் வேக வேகமாக சுழற்சியை நோக்கி போகும். ஒரு நாள்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கு, காலையில எந்திரிச்சோம்னா எல்லாம் ரெடியாகி ஸ்கூலுக்கு எல்லாம் ரெடியாகி மதரசாவுக்கு போவாங்க. மதரசாவில் ரொம்ப நேரம் மதரசா நடக்கிற மாதிரி தெரியும். மதரசாவில் பாடம்லாம் சொல்லிட்டு பாடம்லாம் கேட்டுட்டு அடுத்த நாளுடைய பாடத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாட்டி விடுவாங்க. வீட்டில் வந்து ரொம்ப நேரம் விளையாடுவோம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் கிளம்பி போவோம். ஸ்கூல்லேருந்து சாயந்தரம் வந்ததுக்கு பிறகு நேரமே போகாது, ரொம்ப நேரம் கிடைக்கும். கிட்டத்தட்ட அதுவே ஒரு நாள் மாதிரி இருக்கும். நைட்டு படுக்கிறதுக்கு எல்லாம் விளையாண்டு முடிஞ்சதுக்கு பிறகு படுக்கைக்கு போவோம், ரொம்ப நேரம் தூங்கி எந்திரிச்சோம். இப்போ உள்ள காலத்தை கவனிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 நாளுக்கு தூங்குன மாதிரி இருக்கும். அவ்வளோ தூங்கி முழிச்சு 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 பார்த்து இன்னும் விடியலையா அப்படிங்கிற அளவுக்கு இருந்து அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு மீண்டும் வளமையான செயலை செய்வோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தினுடைய அழிவின் அடையாளம் காலங்கள் சுழற்சி வேகமாக போகும். எந்த அளவிற்கு என்றால், ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல, ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல, ஒரு வாரம் ஒரு நாளை போல, ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அப்படிதான் ஆயிருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நேத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த மதியானம், நேற்றைய மத்தியானத்திலிருந்து இன்றைய மதியானம் வரைக்கும் என்ன செஞ்சேன்னு பார்த்தா ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் ஒரு நாள் போயிருச்சு. திடீர்னு ஒருத்தர் வஃபாத் ஆகியிருப்பார். உடனே நாளைக்கு அவரை குறித்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு வருஷ பார்த்தியாம்பா. இப்பத்தான வஃபாத்தான விஷயம் கூட நம்முடைய ஞாபகத்திலிருந்து
இன்னும் மறையலை. இப்பதான் ஜனாசா இங்க வச்சிருப்போம், அங்க தூக்கிட்டு போயிருப்போம், இப்படி அடக்கம் பண்ணியிருப்போம், இப்படி பேசியிருப்போம், உடனே நாளைக்கே வந்து வருஷ பாத்தியாங்கிற அளவுக்கு இருக்குது. இது காலத்தினுடைய சுழற்சி வேகம் என்பது கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் ஒன்று, உலக அழிவின் அடையாளங்கள் ஒன்று என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சூழ்நிலையில இதுவும் ஒரு செய்தி. குழப்பங்கள் அதிகரிக்கும், குழப்பங்கள் அதிகரிக்கும், உண்மைதான். இன்னைக்கு அறிஞர்கள் பெருமக்கள் கூட அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியல. காரணம், எல்லாருமே குர்ஆனை சொல்றாங்க. அகலே குர்ஆன் என்று ஒரு கூட்டம் குர்ஆனை மட்டுமே பேசுவார்கள், ஹதீஸ் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. சில பேர்கள் அகலே ஹதீஸ் என்று ஒரு கூட்டம் குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே பேசுவாங்க, சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில பேர்கள் சஹாபாக்களை திட்டக்கூடிய ஒரு கூட்டம், இப்படி எல்லா வகையான கூட்டங்களும் இருக்கிறது. இப்ப என்ன சிக்கல்னா, எல்லாருமே அதே குர்ஆன் ஆயத்தை தான் சொல்றான், எல்லாமே அதே ஹதீஸை தான் சொல்றான். இதுல எது உண்மை எது பொய், யார் கருத்தை ஏற்றுக்கொள்வது யார் கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, இது எந்த நிலை என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அறிஞர்கள் பெருமக்களே அல்லல் பட்டு வாழக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உள்ள காலத்தில் இருக்கிறது. இப்படி உள்ள நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லுகிற பொழுது சஹாபாக்களை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருவேளை அந்த காலத்தில் நான் இருந்தால் என்ன செய்ய? சஹாபாக்களுடைய கேள்வி என்பது, அவர்கள் இருக்க போவதில்லை, அந்த காலத்தில் இருப்போம் என்று அவர்களுக்கும் தெரியும், இருக்க மாட்டோம் என்று. ஆனாலும் அந்த கேள்வி என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினை என்பதற்காக வேண்டி கேட்கிறாங்க. ஒருவேளை அந்த குழப்பமான காலத்தில் நான் ஹயாத்தாக வாழ்ந்தால் என்ன செய்ய யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிறார்கள். கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு தெரிந்ததை கொண்டு அமல் செய்து நீ பேசாமல் இருப்பது உனக்கு சுவனத்தை வாங்கி தரும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு போய் ஒருத்தண்ட போய், தம்பி இப்படி இருக்குது அப்படி இருக்கு, நன்மை தீமைன்னு சொல்லி பேசுறதை விட என்ன செய்வது, நமக்கு தெரிந்தது, அது நமக்கு தெரிந்ததோ தெரியாததோ, அது உண்மையோ பொய்யோ எதுவாக இருந்தாலும் நமக்கு அந்த நேரத்தில் என்ன விளங்குமோ என்ன தெரியுமோ அதை கொண்டு அமைதியாக அமல் செய்வது என்பது, அதுதான் உனக்கு சுவனத்தை வாங்கி தரும், நீ வெற்றியாளர் என்பதற்கு அதுவே போதும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான், குழப்பமான காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த நிலை என்று சொன்னால், சமீபத்தில் கடந்த வாரத்தில் ஒரு பெரிய ஒரு சமூக இணையதளத்தில் பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒரே ஒருத்தர் சென்னையில் முஹம்மது யாக்கூப் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவர் வந்து சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு பிரசங்கம் ஒரு பயான் செய்கிறார். அந்த பயானில் தான் கண்ட ஒரு கனவை எடுத்து சொல்றார். தான் கண்ட கனவு என்ன, அந்த கனவை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்லிவிட்டு கடைசியாக கொண்டு எதில் வந்து நிறுத்துறாருன்னா, நான் மஹ்தி என்கிறார்கள். நான் மஹ்தி என்கிறார். சொல்லக்கூடியவர் ஒரு ஆலிம், நான் மஹ்தி என்கிறார்கள். சொன்ன உடனே கேட்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, யாருமே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல. உடனே அந்த கூட்டமே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு மஹ்தி என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். இதை சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ப நம்மள சில பேருக்கு கேள்வி வரும், மஹ்தி என்றால் யார்? மஹ்தி என்று அவர் சொல்லுகிறார் அல்லவா, மஹ்தி என்றால் யார் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கியாமத்துடைய நெருக்கத்திலே நசாராக்கள், அதாவது கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்களை நோக்கி ஒரு பெரும் படைகளாக முஸ்லிம்களை அழிப்பதற்கு வருவார்கள். அந்த வரக்கூடிய நேரத்திலே ஒரு கூட்டம், மதீனாவில் இருந்து ஒரு கூட்டம், முஸ்லிம்களுடைய ஒரு பெருங்கொண்ட கூட்டம், ஒரு நல்ல இறை நேசருடைய தலைமைக்கு கீழே ஒரு தலைமை தாங்கி ஒரு யுத்தத்திற்கு தயாராக ஆகுவார்கள். அந்த யுத்தத்தை அவர் தலைமை தாங்கக்கூடியவர் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு அவர் எப்படி இருப்பார் தெரியுமா, என்னுடைய பெயரும் என்னுடைய வாப்பாவுடைய பெயரும் அவரை போலவே இருக்கும். அவருடைய பெயரும் முகம்மது தான், அவருடைய அவருடைய வாப்பாவுடைய பெயரும் அப்துல்லா என்றுதான் இருக்கும். சொல்லிவிட்டு அவர் என்னுடைய குடும்பத்தில் சார்ந்தவர்கள், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னாருடைய பாரம்பரியத்தில் வரக்கூடியவர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு அடையாளங்களை சொல்கிறார்கள். இந்த அடையாளை சார்ந்தவர்கள் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். அவருடைய தலைமையிலே ஒரு யுத்தம் நடக்கும், அந்த யுத்தத்தில் கடைசியாக அல்லாஹ் வெற்றி கொடுப்பான் என்கிற அந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை இவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், சொல்லிவிட்டு இந்த ஹதீஸினுடைய எல்லா விதமான அடையாளங்கள் நான் தான்,
நான் என்னுடைய பெயர் முஹம்மது யாக்கூப், முகம்மது, என்னுடைய வாப்பா பேர் அப்துல்லா, எனவே நான் மகதியாக இருக்கலாம் என்று அவர் வாதம் வைக்கிறார். கடந்த வாரத்திலே கடந்த நிகழ்ச்சி இது எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாயிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இங்கேதான் நாம் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கடைசி காலத்தில் எது உண்மை எது பொய் என்று நம்ப முடியாத அளவிற்கு குழப்பங்கள். அதில் ஒன்று அவரவர் மகதி மகதி என்று சொல்லி கிளம்பி கொண்டு இருக்கிறார்கள். இவர் இன்னைக்கு நேற்று அல்ல, கிட்டத்தட்ட இந்த மகதி என்பது ஹிஜ்ரி 500லேயே ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு சில பேர்கள் நான் தான் மகதி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். காலம் தொற்று பல பேர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் இப்ப 2000க்கு பிறகு கூட ஹைதராபாத்தில் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார், நான் மகதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில இவரும் இடம் பெற்றிருக்கிறார், நான் மகதி என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் மகதி இவருதானா என்றால் இல்லை. மகதி அலைஹிஸ்ஸலாம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அடையாளங்களை உட்பட்டு யார் வருகிறார்கள் என்றால் அவர் மதீனாவாசியாக இருப்பார். மதீனாவில் இருந்து வருவார்கள். அவர்கள் வரும்பொழுதுதான் தெரியும் இவர் மகதி என்று. அந்த நெருக்கத்திலேயே நிறைய அடையாளங்கள் உண்டு. யாஜூஜ் மாஜூஜினுடைய கூட்டங்கள் வரும். மகதி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அதை தொடர்ந்து ஒரு யுத்தம் நடக்கும். 7 ஆண்டுகள் சரியாக உலகத்திலே நீதமான ஆட்சிகள் நடக்கும். அதற்கு பிறகு ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் வெற்றி கொள்ளப்பட்ட உடனேயே தஜ்ஜால் வருகிறான் என்ற அறிவிப்பு வரும். தஜ்ஜால் உடனே வந்து விடுவான். அந்த தஜ்ஜாலை கொலை செய்வதற்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குவார்கள். இப்படியெல்லாம் பலவிதமான அறிவிப்புகள் செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எதுவுமே அவர்கள் பார்க்காமல் நான் மகதியாக இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம். இதெல்லாம் எதை வைத்து பார்க்கிற பொழுது நம்ம இடத்துல சரியான கல்வி இல்லை என்றால் கண்டவன் பேசக்கூடிய கருத்தில் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வந்துவிடும். முதல்ல இஸ்லாம் சொல்லப்பட்டது, குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட செய்திகள், அறிஞர்கள் பெருமக்கள் சொல்லக்கூடிய செய்தி நம்முடைய உள்ளத்தில் தெளிவாக ஆழமாக பதிந்திருந்தால் எவ்வளவு விதமான குழப்பங்கள் நம்ம இடத்திலே வந்தாலும் அதை நாம் கண்டுகொள்ள மாட்டோம், கண்டுகொள்ளாமல் கடந்து போகுவோம். எனவே இங்கே நாம் முக்கிய விஷயமாக பயன்படுத்துவது ஒரு செய்தியை விளங்க வேண்டும். இன்னும் காலங்கள் அதிகரிக்க அதிகரிக்க பல குழப்பங்கள் வரும். நம்ம குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லாம் கூட சொல்லலாம், இப்படி அப்படின்னு என்றாலும் சொல்லலாம். ஆனால் நாம் தெளிவில்லை என்றால், குர்ஆனை கொடுத்து ஹதீஸை குறித்து நம்மிடத்துல சரியான பார்வை இல்லை என்றால் பல பேர்களுடைய கூட்டத்தில் வழிகேட்டக்கூடிய கூட்டத்திலே போகுவதற்கு ஒரு ஆயத்தமாகி விடுவோம் என்பதில் கவனத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய காலத்தினுடைய நிலையே இப்படி இருக்குதுன்னா அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன், நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, நம்முடைய பேரன் பேத்திகளுடைய நிலைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட, இஸ்லாம் நமக்கு அருமையாக சொல்லுகின்ற அற்புதமான செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தரத்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடத்தில் 2 விஷயத்தை நான் விட்டு செல்கிறேன். அதை யார் சரியாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காலம் வரைக்கும் எந்த காலத்திலும் வழி தவற மாட்டார்கள். அதுதான் ஒன்று குர்ஆன், மற்றொன்று ஹதீஸ். இந்த 2ஐயும் தெளிவாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் எந்த காலத்திலும் வழி தவற மாட்டீர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக அது சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை முழுமையாக விளங்குவதற்கு இறைவன் நமக்கும் நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக. வரக்கூடிய காலத்தில், குழப்பமான காலத்திலிருந்து, குழப்பவாதிகளை விட்டும் வழி வழி எடுக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்